அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இருக்கிறதுலையே ஒவ்வொரு நோய்களுக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் வீட்டில் நோயில் தத்தளிக்கிறவங்களுக்கு கோயில் எங்கெங்கே இருக்குதுங்கிற ஒரு அச்சாணியத்தான் இப்போ நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்மளுக்கு உடம்பில் வைப்ரேஷனும் அந்த நோயும் குணமாகும். இது நம்பிக்கையோடு போயிட்டு வரணும், நல்லதே நடக்கும். பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம உடம்பில் அதாவது தீராத நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா குஷ்டரோகம்தான். இந்த குஷ்டரோகம் யாராவது ஒருத்தருக்கு வருதுன்னா அது ஏதாவது முன்னோர்கள் அந்த பாவங்களெல்லாம் நிறைய செய்திருந்தாங்கன்னா, அதுக்கு சரியான பரிகாரங்களை தேடாமல் புண்ணியம் தானம் தர்மம் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அந்த வம்சாவளியில் யாரோ ஒருத்தருக்கு அந்த குஷ்டரோக சம்மந்தப்பட்ட நோய் வருமா. பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த அவ்வளவு கொடிய நோய் வர்றதுக்கு இந்த முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ அந்த கர்மாவை இந்த ஜென்மம் எடுத்து அனுபவிக்கிறாங்க. அதுக்காக ஒரு கடவுள்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அது தொடராது. அது நம்ம கண்டிப்பாக செய்யணும் அல்லவா. அப்போது இதுக்கு ஒரு கோவில் அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. திருவாரூர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாரூர் தேர். திருவாரூரில் தேரோட்டம்னா ரொம்ப ஃபேமஸான கோயில். அது திருவாரூர்னாலே அந்த ஊர் ரொம்ப பேர். இந்த திருவாரூர் கோயிலில் கோணநேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. திருவாரூர் மாவட்டம் கோணநேஸ்வர கோயில். இந்த கோவிலில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குளத்தில் நீராடி சாமியை போய் காலையில் குளத்தில் நீராடிட்டு போய் அந்த சாமியை தரிசனம் பண்ணி சாமி மேலே ஊற்றின தீர்த்தங்கள் பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டா அந்த குஷ்டரோக நோய் குணமாகுமா. இது பார்த்துங்க, திருவாரூர் மாவட்டத்தில் கோணநேஸ்வர கோவில்னு ஒன்று இருக்குது. அது குடவாசல் பக்கத்தில். நீங்கள் போடும்போதே கூகுளில் குடவாசல் கோணநேஸ்வரர் திருவாரூர் மாவட்டம் அப்படி போடுங்க. அப்படி போட்டால் அந்த கோவில் கண்டிப்பாக கிடச்சிடும். அப்படின்னா பாருங்கள், அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. நம்ம முன்னோர்கள் இதை கரெக்டாக கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை போய் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அந்த கோவிலில் தான் சாமிக்கு தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிடணும். ஒரு 3 வாரமாவது கண்டிப்பாக போகணும். இல்லை 3 பௌர்ணமி 3 அமாவாசைக்கு போகணும். அப்படி இல்லைனால் பிரதோஷத்தன்னைக்கு போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். இப்படி ஏதாவது ஒரு புதுமையான நாளில் போகும்போது அந்த நோய் குஷ்டரோக நோய் குணமடையுது. அது பெரிய ராஜாவுக்கே ஆதி காலத்தில் குஷ்டரோக நோய் திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த சாமிக்கு பிரசாதம் பண்ணி அந்த பூஜையில் படைச்சு அந்த ராஜாவுக்கே மன்னர்களுக்கே அந்த குஷ்டரோக நோய் குணமானதுனால ஒரு வரலாறு பெற்ற ஸ்தலம் அது. எப்படின்னு பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியன்னு பாருங்கள். நோயில் நான் எவ்வளவு நோய்க்கு சொல்லிக்கிட்டே வரேன், அத்தனை நோய்க்கு கோயில் கட்டி வச்சுருக்காங்களே, ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பிரமிப்பு. இந்த உலகத்தில் நம்ம சொல்லிட்டு போகிறோம், அடுத்த தலைமுறை அதை எடுத்து பார்க்கும். நோய்கள் கேட்டுட்டு வராது கேட்காமல் வரக்கூடியது ஒன்று நோய் தான். மற்றது அத்தனையுமே கேட்டுட்டு வரும். இது கேட்காம நமக்குள்ளேயே உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியறது நோய் மட்டும்தான். பாருங்கள், நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க, நல்லா தான் உடம்பு இருக்குது. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே, சார் உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் இருக்குது, உங்களுக்கு இந்த நோய் உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஸ்கேனிங்கில் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போகலினாலோ உங்களுக்கு அறியாமையே உங்களுக்கு அது உள்ளே வளர்ந்துட்டு இருக்குது, நம்மளுக்கு தெரியலையே. எல்லாத்துக்கும் இந்த நோய்க்கு நம்ம போய் அந்த பூஜை புனஸ்டானங்கள்லாம் செஞ்சு நம்ம அதை போய் சரி செஞ்சுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் தானே. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லவா. நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லா விதத்துலேயுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. உங்கள் முன்னோர்கள் கட்டி வச்சா தானே. அப்போ தெய்வத்துக்கு தேவையான அத்தனை யோகங்களையும் நம்ம இந்த ஜாதகத்தில் அனுபவித்தா நம்ம வாழ்க்கையில் இன்னும் நல்லா இருக்கலாமே. அப்போ இதெல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் சித்தர்கள் வடிவத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கோவிலை காலங்காலமாக இருக்குது. நாம் தான் 120 வருஷத்துக்கு ஒருக்க அந்த பூமிக்குள்ளே போயிட்டு மறுபிறவி எடுத்து வர்றோம். அதுக்கு முன்னாடி
இந்த கோவில் 2000 3000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில்கள். அப்போ இந்த பழமை வாய்ந்த கோவிலுக்குள்ளே இவ்வளோ பெரிய பவர் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு இருக்குதுன்னா, அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய லிங்கங்களுக்கெல்லாம் சாமி சிலை எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, இத்தனை கோயில் கட்டுறக்கு பொருளாதாரங்களை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இத்தனை கோயிலை உருவாக்குறதுக்கு எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இத்தனையும் பண்ணி ஒரு கோவில் அம்சமாக பண்ணி ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணுறதுன்னா, அந்த பிறவி எடுத்து வந்தவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? குருவும் சூரியனும் யாராவதுக்கு சேர்ந்தா, குருவும் சூரியனும் யாராவதுக்கு ஒருத்தருக்கு சேர்ந்தா அதுக்கு என்ன யோகம்னா சிவராஜ யோகம் என்று பெயர். சிவராஜ யோகமா, சிவனுக்கே ராஜயோகம் இருக்கிறது சிவராஜ யோகமா. அது யாருடைய ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கையும் பார்வை இருக்குதோ அவங்களுக்கு அந்த யோகம் இருந்தால் அந்த குடும்ப வம்சத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போக சொல்லுது. இதை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க, நீங்களும் கட்டுவீங்க. அந்த யோகம் இருந்தால் தான் கோயிலுக்குள்ளே போய் கட்ட முடியும். சாமி சிலையை கருவறையில் போய் பிரதிஷ்டை பண்ண முடியும். அதுக்கு 2 ராஜகிரகம் தான். சூரியன்னா யார்? உலகத்திலே பிரம்மராஜா. குரு என்பது அவருக்கு மந்திரி, ஆலோசகர் சொல்லக்கூடியவர். இந்த ஆலோசகர் சொல்லக்கூடிய நல்வாக்கு செல்வாக்காக மாறி அவர் புகழ்வாக்காக மாறுவாராம். அதுக்கு தான் அந்த காலத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்தால் அது சிவராஜ யோகம் என்று பொருள். அப்படின்னா ராஜாவுக்கு ஒரு ஆலோசகர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நம்ம சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறவங்க, பெரிய பெரிய அதிகார போஸ்ட்டில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பவரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசகர் இருந்தால் நம்ம நினைக்கிறதே சில நேரத்துகளில் வந்து தடுமாறிடுமா. ஒரு ஆலோசகர் சொன்னாங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாமா எப்படி? அதனால தான் படைத்தளபதி என்பது செவ்வாயாகவும், ஆலோசகர் என்பது மந்திரியாகவும், ராஜா என்பது சூரியனாகவும் கிரகத்திலே அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இருக்கிறது 9 கிரகம். இதில் பணிவிடை செஞ்சவங்க யார்? சனி பகவான். அப்போ ராஜா என்பது சூரியன், ராணி என்பது சந்திரன், குரு என்பது மந்திரி, செவ்வாய் என்பது படைத்தளபதி, அருவி என்பது புதன், குரு என்பது வழிகாட்டி, சுக்கரன் என்பது இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் அரண்மனைகள் அலங்கார அரண்மனைகள், சனி என்பது பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள், ராகு என்பது கேது என்பது அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டு தனக்குள் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியது ராகு கேது. இதுக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சாங்க. இதெல்லாமே அந்த காலத்தில் கிரக ரீதியாக தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. மனிதன் வந்து கிரகத்தை இயக்குவதில்லை, கிரகம்தான் மனிதனை இயக்குது. பாருங்கள், காலையில் சூரிய உதயம் நம்மளாக போய் அடுப்பத்தை வைக்கிறோம். நம்ம தூங்கி எந்திரிச்சாலும் எந்திரிக்கலினாலும் அதோட வேலையை அது கரெக்டாக செய்யுது. இதான் கிரகம் மனிதனை இயக்குது. மனிதன் கிரகத்தை யாரும் இயக்குவதில்லை. இப்படியெல்லாம் இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு உங்களுடைய நோயை குணப்படுத்திட்டாலே அது கோடி புண்ணியம். கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தில் 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. 2 நாளில் உங்கள் கையில் கிடச்சிடும். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசனம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வந்து ஜோதிட வகுப்பெடுத்து மக்களுக்கு நிறையா ஆதிகால பரிகாரங்களை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஆன்லைன்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன், நேரடியாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பேட்சாக நிறைய பேர் படிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஜோதிட வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். 108 பேருக்கு மட்டும் பால் சேர்க்கை ஆகுது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்களும் முழுமையான ஜோதிடத்தை கற்றுக்கலாம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், அயோத்தி, புத்தகயா, கயா எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். அதுக்கும் வந்து நிறையா ஆளுகள் வந்து சேர்றாங்க. நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் இருக்குது. சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் வரும். உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்து மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.